என்ன ரியாஸ், என்ன இன்றைக்கி என்ன சாப்பிடுவோம்? சிக்கன் சாப்பிடுவோமா? சிக்கனா? சிக்கனுக்கு எங்கே போகிறது? சிக்கன் தானே. பிளேட்டு சொல்லுண்ணா. பிளேட்டு வெறும் பிளேட் வச்சு நக்கிறதா? வெறும் பிளேட்டா? இங்கே பாருங்க, இது என்ன கவர்? சிக்கன் இருக்கு. சிக்கனா? நம்பலையா? பிரிச்சுருவோம். இங்கே பாருங்க, சிக்கன் எப்படி இருக்கு? சாப்பிடுவோமா? சாப்பிடுவோம். நான் மட்டும் தான் சாப்பிட போகிறேன். ஏன்? நான் உங்களுக்கு சிக்கன் எப்படி சாப்பிடணும்னு சொல்லித்தர போகிறேன் உங்கள் எல்லாருக்கும். அது முடியாது. ஏன்? இப்போ நான் சாப்பிட்றேன், இப்போ எல்லோரும் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் சாப்பிடலாமா வேணாமா? சாப்பிடக்கூடாது. ஏன்? சாப்பிட்றத நீங்கள் பார்க்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ப்ரோக்ராம் பேர் ஹவு டு ஈட் சிக்கனா? ஆமாம், ஹவு டு ஈட் சிக்கன். சிக்கனை எப்படி சாப்பிட்றது? நிறைய பேர் சாப்பிட தெரியாமல் சாப்பிட்றாங்க. ஃபுல் கிரில்லை வந்து எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி தரப்பேன். ஸோ இதுக்கு முதல்ல தேவையான பொருள் மைனஸ். ஒன்று வேணால் பண்ணுவோமா? நீங்கள் சொல்லித்தர நானும் சாப்பிட்டேன். அது தப்பு. அப்புறம் எதுக்கு எனக்கு ஒரு சிக்கன் ஆர்டர் பண்ணீங்க? நான் பார்க்குறத நீங்கள் சாப்பிட்றத நீங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வயிறு எரியணும். சாப்பிட்டு ஆட்டோமேட்டிக்காக வயிறு எரியும். ஏன்னா அவ்வளோக்கு டேஸ்டியான சிக்கன். ஓகே, மைனஸ் ரெடி. சூப்பராக இருக்குது வாசம். ஸோ இந்த சிக்கனில் வந்து 2 கால் இருக்குது. ஒரு காண்டா மிருகத்துக்கிட்ட ஒரு சிக்கன் மாட்டி இருக்குது. செஸ்ட்டு பகுதி இருக்குது. ஸோ இதை எப்படி ஃபஸ்ட்டு சாப்பிட்ணுன்னா, ஃபஸ்ட்டு இந்த லெக்கை வந்து இப்படி கட் பண்ணிக்கணும். இப்படி கட் பண்ணிட்டு இல்லாட்டி வயிற்றுக்குள்ளே போகாதா? பொசிஷன் இதில் என்ன திங்கிறதுல என்ன பொசிஷன்? ப்ரொசீஜர். இப்போ என்ன பண்ணால் சிக்கனை அப்படியே லைட்டாக அப்படியே மசாலா தொட்டு நான் கொஞ்சம் நான் சாப்பிட்றேன். இங்கே பாருங்க, ரொம்ப மோசம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. மல்டி ஹேண்ட். ஆனால் எல்லோரும் வந்து ஃபுட் சேலஞ்சு அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து உருவாக்குனதே நம்ம ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் தான். ஆனால் எப்படி திங்கணும் அப்படிங்கிறத உலக வரலாற்றிலே நாங்கள் தான் முத காட்டுறோம். இதில் என்ன கொடுமைனா, என் பக்கத்தில் எனக்கு சிக்கன் இருக்குது, அதை என்னால் திங்க முடியலை. ஏன்னா 8 பட்டிக்கு உள்ள நாட்டாமல் தீர்ப்பு வலிச்சிருக்காரு திங்கக்கூடாதுன்னு. கடைக்காரனை ஏமாற்றிட்டேன். சிக்கனில் ஒன்றுமே இல்லை. அப்படியா? என்ன? இந்த சிக்கன் வந்து இப்படி பிடிச்சிக்கணும். இப்படி பிடிச்சிதான் இல்லாட்டி ஒரு எது ப்ரொசீஜர் திங்கிறதுக்கு இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். இது எனக்கு தானே வீடியோ ஆண்ட்ராய்டில் திங்கலாம்ல. இந்த மாதிரி இதை சரி மேனேஜ் பண்ணி ஆண்ட்ராய்டில் திங்கிட்டு ஆஃப்டர்நூன் திங்கினேன். அதையும் சாப்பிடுங்க. அது நல்லா இருக்குன்னு தெரியுது, அதனால தானே இப்படி வலிச்சு திங்கிறிய. இந்த சிக்கனில் இந்த மாதிரி கிரேவிலாம் இருக்கும். இதெல்லாம் என்ன பண்ணணும்னா, ஆனால் இருக்கும் தான், யாரும் இல்லைண்டா. அதெல்லாம் முடியலை. ஆடமாக எலும்பு வரும், அதில் கொஞ்சம் கறி இருக்கும். எனக்கு என் அதை விடக்கூடாது. எல்லாம் ஒரு அளவு தான் ஜவர். பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. யார்கிட்ட சொல்கிறீங்க? உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன்.
விடாது, வாங்கி வச்சிருக்க 2 சிக்கனையும் காலி பண்ணிடுவார் இவர். ஏன்னா வந்து 5 கிலோ பிரியாணி தின்னுவாங்க, இந்த 2 சிக்கனை விட வைக்க போகிறாங்க. இங்கே ஆட்டையை போட்டு கூட திங்க முடியாது போல், ஏன்னா இந்த கையில் மயக்க கொடுத்துட்டாங்க. ஆமாம் என்ன, ஸோ அதனால் வந்து ஆட்டையை போட்டு கூட நம்ம திங்க முடியாது. ஒரு காலை சாப்பிட்டு அப்படியே போட்டுறக்கூடாது. ஒன்றுமே விடாமல் எல்லாத்தையும் வலிச்சு தின்றணும், எல்லாத்தையும் சாப்பிடணும். ஆமாம். போதும் போதும் போதும், வலிக்க போகுது. ஜாக்கிக்கணும் கொஞ்சம் வருது. ஒரு பிட்டு கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாப்புல. சரி அண்ணா வரவேல். ஒரு காலில் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா. ஆமாம். நான் தரமாட்டேறியேப்பா, அப்புறம் வேணுமா வேணுமாண்ணா? இப்போ காலை முடிச்சாச்சு, இந்த காலில் கொஞ்சம் இருக்குது. இப்போ நான் பேப்பர் போட்டு போயிட்டா? ஒன்றையும் விட்டு வைக்கிறது இல்லை. இந்த சேனலில் சேர்ந்ததுக்கு இந்த ஃபுட் சேனலுங்க, சேனல் நடுத்தருக்கு வந்துடுச்சு. பிடிச்சி மீன் சோறு வாங்கி போட்டு ஓகே 2 காலம் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டாங்க. இப்போ அடுத்து உடம்பு செஸ்ட்டுக்கு வரும். இதை சாப்பிட்றது ரொம்ப டேஸ்டாக ஆகும். இருக்கும் அது சரி. முடியலை. மியூசிக் போட்டுரு. போகிற போக பார்த்தா இந்த சிக்கனி தின்றுவோம் போல், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஒரு முடிவோடு தான் வந்திருக்காங்க. ஆனால் கழுத்தை பிடிச்சி வெள்ளத்தில் இந்த ஸ்டுடியோ விட்டு வேறு எங்கேயும் போக மாட்டாங்க. ஏய், திரும்ப கேட்குறாள் வச்சுக்கூடாது, அவ்வளோதான், கடுப்பாயிருவேன். ஒன்று கூடு இல்லை சாப்பிடு. அதுக்கு கை எதுக்குப்பா அப்படியே இதுவரையும் வருது உங்களுக்கு, அப்படியே அங்கிட்டு டைரக்ஷன் மாறிடுது. நம்ம ஆட்டையை போட்டு திங்கனாலும் பார்த்தாலும் இது பீஸ் மாதிரி இல்லை, ஒரே செட்டப்பாக ஒரே தான் வாங்கிட்டு வந்துருக்கீங்க. இப்போ இதை எப்படி கிடைக்கும்னா லைட்டாக அப்படியே மைனஸ் கிடைக்கணும். அப்படியே மைனஸ் அப்படியே ஒரு கிடைக்கும். அதே மாதிரி மைனஸ் அப்படியே ஒரு கிடைக்கும். நானும் கேமராமேனும் ரொம்ப பாவம். நீங்களாச்சும் இந்த வீடியோவில் தான் பார்க்குறீங்க, நாங்கள் 2 பேரும் நேரில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம். மனசாட்சியே இல்லாமல் திங்கிறாங்க. கோழினால பத்த மாட்டேங்குது, அது ஆடு. ஒரு ஆடை வச்சுருவோம் அடுத்து. ஏன் அது சரி. அங்கே கொஞ்சம் கறி இருக்கு, வந்துடும்.
எலும்பு இல்லை கொஞ்சம் மிஸ் ஆகுது. அதே நக்கிருங்க. இல்லை அது சரி, அப்படின்ட்டு கூட விட மாட்டேன். இந்த இடம் தான் டேஞ்சரான இடம். அதை மட்டும் விட்டு வைக்க போறியே? நீங்கள் தானே போறியே, அப்புறம் என்ன? இங்கே தான் முன்னா இப்படி கையை வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு வாய்க்குள்ளே விட்டுறணும். அது சரி. எலும்பு அதை விடக்கூடாது. அதில் இருக்க கறியெல்லாம் அப்படியே வச்சு பிடிச்சி இழுத்து தின்றான். கம்பெனி ஏகப்பட்ட செலவுலாம் பண்ணியிருக்கு, சிக்கன்னா வாங்கியிருக்கு. அதனால் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருங்க. எங்களுக்காக பார்க்க வேணாம், கம்பெனிக்காக பாருங்கள். இந்த அளவுக்கு தான் ஒரு கையில் வச்சுக்கணும். இப்படி வச்சா அப்படியே அப்படி வராப்புல அப்படியே எடுத்தான். அது சரி. தலைவர் நான்வெஜ்ஜாக சாப்பிட்டு பார்ப்பல. ஆமாம், நாயை வரேன். ராஜகிரனுக்கு தம்பியாக இருப்பான் போல. உடனே தான் ஏன் சொல்கிறேன். ராஜகிரனுக்கு மருமைன்னு என்ன சொன்னேன்? ஏன்? நான் பொண்ணு தான். மனுஷன் இப்படியே திம்மா. இந்த சோத்து முட்டை தான் ஹெட்டு. விடக்கூடாது. அது சரி. இந்த சோத்து முட்டைன்னு ஒரு சேனல் இருக்குல்ல, ஆமாம், அவரோட போட்டி வச்ச ஜெயிப்பில. அவர் நம்ம ஃப்ரெண்டு தானே. வேணுமா? இது வேணும்னே 1 மணி நேரமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். எப்படியாச்சும் பார்சல் பண்ணி கொண்டு போயிட்டு இந்த கோழியை ஆஃப் ரோடில் சாப்பிட்றேன்னு பார்க்குறேன். எனக்கு இந்த சேனலை பார்த்தாவே பாவமாக இருக்குது. ஏன்னா எல்லா காசையும் இப்படி உனக்கே வாரி கொடுத்துச்சுன்னா சேனல் என்ன சின்ன கவனம் தான் நல்லா இருக்குல்ல. ஆமாம், எங்கள்கிட்ட கொஞ்சம் கொடுத்தா தானே தெரியும் நல்லா இருக்குன்னு நல்லா இல்லையான்னு. இப்போ வீடியோ மிஸ் ஆகுது. நான் மிஸ் பண்ண மாட்டேன். இது என்ன பண்ணா பண்ணோம். அது சரி, முடிஞ்சு. டிப் சிக்கன். எஸ். அங்காடை எல்லாம் ஆக்கி போட்டாப்லையே. எப்படியாச்சும் இந்த சிக்கனை பாதுகாத்து தரணும். சாப்பிடுவேன். அதையும் நான் பார்க்குறேன். கேமராமேன் மனசை வச்சா இவர் அடித்து போட்டு அதை எடுத்துகிட்டு ஓடிடலாம். கேமராமேன் மனசு வச்சாலும் கேமராமேனுக்கு இதுதான் கெதி. ஏமாத்திட்டாங்க. என்ன? இந்த கறி இல்லை. ஐயோ ஐயோ,
கேரண்டி எதுவும் கொடுக்கலையோ? இதான் கோழியோட தலை. அது சரி. உண்மையாகவே எல்லாத்தையும் தின்ட்டாப்ல. வெரி டேஞ்சரஸ் பர்சன். தப்பான ஆளோட ஒரு வச்சுக்கிட்டு இருக்கோம். அதான் அதுவும் சாப்பிட அது விட மாட்டேன். இந்த இடத்துல கறி இருக்கக்கூடாதா? அதான் எல்லாம் உள்ளே போயிடுச்சு, அப்புறம் என்ன இருக்கக்கூடாத. அவ்வளோதான், எல்லாத்தையும் எடுத்து தின்ட்டாப்புல. சார் எத்தனை நிமிஷம்? 10, 11, 7, 8, 6, 15. அட பாவி, எப்படி இருந்த கோழி இப்போ இப்படி ஆயிடுச்சு பாருங்க. போய் கோழி சின்னதாக இருக்குங்க. இந்த கோழி சின்ன கோழியா? இனிமேல் வேணா காண்டாமிருகத்தை தான் கொண்டு வந்து இவருக்கு முன்னாடி வைக்கணும். அதனால இருக்குமா? என்ன பண்ணணும்? அது கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறான். ஏன் பாருங்க. ஷபா, ஏ குப்பையா அது? இருக்குங்க அதில். கீழே ஒரு எலும்பு மிஸ்ஸு. நான் தான் பார்த்தேன். என்ன தர்றீங்க? வேறு எதுவும் சை, போதும் போதும் சரி போதும். மக்கள் தான் டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. ஒரு சிக்கனை முடிச்சிட்டோம். இப்போ இன்னொரு சிக்கன் வேணாம் வேணாம், முடியாது முடியாது. ஏய் கொன்றுவேன். ஸ்டூடியோக்கு பாரம் இருக்காப்ல. என்ன இது தர முடியாது. கேமரா அமைச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஃபர்ஸ்ட் ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.